மானே மரகதமே மனது கேட்ட பொங்கலமே மானே மரகதமே மனது கேட்ட பொங்கலமே மானே மனது மானே மனது அடிமானே மரகதமே மனது கேட்ட பொங்கலமே வெற்றி போட்ட நிகழ்த்தொடுடா செல்லிடாவா தெரியாதடி வெற்றி போட்ட நிகழ்த்தொடுடா வெள்ளிடாவா தெரியாதடி செக்குரியருக்கு தீப்புலடா மனசு திக்கி தவிக்கிறது கலிக்குமடி மானே மரகதமே மனது கேட்ட பொங்கலமே வெற்றியே என் மனசு வெற்றிதம்மா உன்னை வச்சு வெற்றியே என் மனசு வெற்றிதம்மா உன்னை வச்சு ஒட்டு வச்சு பூங்குயிலே அதிகமானே மரகதமே மனசு கேட்ட புஞ்சலமே நானே என்ன நேரத்த மனசே துண்டி மகிழ்த்த நானே என்ன நேரத்த மனசே துண்டி மகிழ்த்த மரகதமே கனகத்தில் கானகத்தில் பட்டப்பாடம் ஆனகத்தில் பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா மண்டமேலே மண்டமேலே கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா சாமி அறையா பணியிலையும் உண்மையிலே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் வீடியோ எடுக்கிறாருன்னா தயவு செய்து இன்னுமே ரெண்டு ஆள் கூட்டி வந்துருக்கு. நாடாம்ப காலையிலே நம்மளே பார்த்துக்கிறோம், நம்மளே வீடியோ எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு பெட்ரோல் கூட காசு கொடுத்துருக்கோம். சோரத்தனமை காதலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தார் சொல்லு சொல்லு சோரத்தனமை காதலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தார் கொண்ட ஓட்டே
மாதா வருங்க தம்பி அழகான பூபாலராக உண்மையிலே அழுகிற மாதிரி பாடுறியடா. ஐயா கஷ்டப்பட்டு பாறையில அழுகவே வர தெரியுமா நீ தாண்டா என்னை கவுக்குறேன் தாண்டா பேசா நம்ம ஏதோ காணப்பட்டது. சந்திப்போம் சிந்திப்போம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அழகின்றோர் நடத்தங்கமே அவர் ஏறுவார். ஐயா வணக்கம். பார்த்தது மாதிரி இருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சோரத்தனமா சொல்லாமல் ஏன் வந்தேன்னு பாடுனீங்க. எங்க சோரத்தனமாய் காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தா சொல்லு அப்படி நீங்க யாரு பாடினது? அந்த பாட்டு பாடினீல சோரம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எங்க சோரம்னு வார்த்தை என்ன? சோரம்னா வார்த்தை தெரியாதா? வார்த்தை தெரியுது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு. சோரம்னா அழகப்பட்டது. சோரம்னா அது தெரிஞ்சதே நான் 60 லட்சம் போட்டு சொல்லி சமாளிக்கிறேன் தம்பி. இப்ப சம்மந்தம் இல்லாம எதுக்கு சோரத்தனமா சொல்லாம நீ தூங்கிட்டியா நான் தூங்குனா? எங்க அப்படி இல்ல அர்த்தம். நான் தூங்கலையே. என்னப்பா பிரச்சனை? ஜோரம் போயிட்டேன் சொல்றா இல்ல? ஆமா. என்னப்பா வேலை என்ன ஆகல? கொஞ்சம் ஜோரமா போச்சு. ஆமா அதனால தான் நான் கேட்டேன். அப்ப சோரம் போறது எது? சோரத்தனமாய் காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்த? அப்ப நான் சோர்ந்துட்டு இந்த சொல்லாம நீங்க வந்திருக்கீங்களே உங்களை கேட்க. உன்னை யார் தூங்க சொன்னது? காவலுக்கு வந்து தூங்கலாமா? அது எப்படி தூங்க? முதலாளிக்கிட்ட இரவு நேர காவலாளி ஒருத்தர் இருக்காரு. சரி முதலாளிக்கு நல்லா கவனமா கேளு. ஒரு இரவு நேர காவலாளி இருக்காரு. ஆங்கிலத்தில் அவருக்கு பேர் என்ன? அவர் வந்து காவல்துறை அதிகாரின்னு சொல்லலாம், ஒன்னு செக்யூரிட்டின்னு சொல்லலாம், ஒன்னு வாட்ச்மேன் சொல்லலாம். அவர் இருக்கிறார். அவர் வேலைக்கு இருந்தவர் ஒரு நாள் இரவுல தூங்கிட்டாரு. சரி. அவரே தூங்காம காவல்காரருக்கு வந்தவர். ஆமா. ஆனா தூங்கிட்டார். தூங்குறதுல ஒரு கனவு வருது. முதலாளி மறுநாள் அயல்நாடு போகணும் விமானத்துல. சரி. இவர் தூங்கி எந்திரிச்சு போய் காலையில முதலாளி சொல்றாரு, முதலாளி இன்னைக்கு போகாதீங்க, நீங்க போற விமானம் வெடிச்சு செதறிச்சு கனவு கண்டேன். என்னடா அது? அவரு வெளிநாடு போக வேண்டிய ஆள்கிட்ட போய் சொன்னா அவருக்கு அங்கமே நடுங்கிடுச்சு. கொஞ்சம் கவனமா கேளு, அதுக்குள்ளதான் விஷயம் இருக்கு. சரி. இவரு கனவு கண்டாரு. கனவு கண்டு முதலாளிகிட்ட போய் சொல்றாரு, முதலாளி நீங்க நாளைக்கு போற விமானம் வெடிச்சு செதறதா கனவு கண்டு நீங்க போகாதீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு வேலைக்காரர் சொல்றாரு முதலாளிகிட்ட. வேலைக்காரர் யாரு? இரவு நேர காவலாளி வாட்ச்மேன். இப்ப அவருக்கு என்ன சன்மானம் கொடுக்கறது? இப்ப அவர் சொன்னபடியே அவர் விமான பயணத்தை ரத்து பண்றாரு. சரி. ஆனா அவன் கனவு கண்டது மாதிரி அந்த விமானம் போய் வெடிச்சு செதறிடுச்சு. நம்ம உயிரை காப்பாத்திட்டாரு அவரு. ஆமா ஒண்ணு உண்மை. இப்ப அவருக்கு என்ன சன்மானம் கொடுக்கலாம் சொல்லுங்க? நம்ம உசுரை காப்பாத்திட்டானே சொன்ன மாதிரி பழிச்சிருச்சு அப்படின்னு ஏதாவது முடிஞ்சே செய்யலாம், ஒரு நல்லா செய்யலாம். அதான் உங்க பதில். ஆமாங்க. என்னங்க ஒருத்தன் உசுரை காப்பாத்திருக்கேன் நீங்க போகாதுன்னு சொன்னா அந்த ஓனர் இங்கே இருந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது செய்யணும்ல. நான் சொல்றேன் அவனை வேலையை விட்டு தூக்கணுங்கிறேன். வேலையை விட்டு தூக்கணும்? ஆமா, வேலையே இல்ல அவனுக்கு. வேலையை விட்டு கடத்தியாச்சு. அவருக்கு என்ன வேலை? என்ன வேலை? அப்படி வேலை சொன்ன என்னதான் கேட்ட நீ? அவர் வாட்ச்மேன்ல. அதான் இரவு நேர காவலாளி. இரவு நேர காவலாளி தூங்குனதே தப்பு. நீ தூங்குனது தப்பு தான். அவனை என்ன செய்யணும்? அவனை வேலையை விட்டு நீக்கிருக்காங்க. அப்ப நீ வேலைக்கு வந்து வேலையை விட்டு தூங்குனா ஓம்பாரி சோம்பேறி உலகத்துல யாரா இருக்கா? அப்படி நீக்கணும்னா நிறைய நீக்கணும். அப்படிதான் உண்மை. அப்ப தர்மத்தின் இங்க பாருங்க, நேர்மைக்கு காலம் இல்ல. உண்மை. அதை சொல்லுங்க. முதல்ல செய்த தவறா நான் செஞ்ச தப்பு தான் உணரணும். உண்மை. உணர்ந்துட்டோம்னா நமக்கு இறைவனே நம்மளை மன்னிப்பான். உண்மை. நீ மன்னிக்கிறது மன்னிக்காத அப்புறம் நம்ம மனசாட்சிக்கு. அதான் வள்ளுவர் சொல்றாரு, தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஆமா, தன்னை சுடுனால. அதனால சோரத்தனமா பாடுற பாட்டு இங்க வேண்டாம். சரி. ஆமா, என்ன வேலையா வந்திருக்கீங்க? நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்களை பார்க்கல, வேலை பார்த்து போயிருக்கலாமே. அப்படி பாத்துட்டு போனா வந்தது புதுசு உழுது தரிசனம் போய் சொல்றியா? நீங்க என்ன சொன்னீங்க? வந்ததே உங்களை வாங்கத்தான் வந்தோம்னு. ஆமா. சரி, நீங்க எங்களை பார்க்கலாம் நீங்க வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்விமலை சாரல். இங்க என்ன வேலையா இங்க வந்திருக்கீங்க? காவல் பார்க்க. அப்ப வேள்விமலை சாரல்னா என்ன அர்த்தம்? வேள்விமலை சாரல்னா வந்து மலை சார்ந்த இடம், குறிஞ்சி, முல்லை, மரம், பாறை, நெய்தல் அனைத்து நிலங்கள் இருக்கக்கூடியது. நான் என்ன கேட்டேன், நீ என்னடா சொல்ற?
அதுக்கே நீங்க கேட்டதுக்கு பதில் மாத்தி சொல்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 5வது நிலம் தான் பாலை. ஆமா. இங்க ஒரு நிலம் இருக்கா, 5 நிலம் இருக்கா? ஒண்ணுதான் இருக்கு. அப்புறம் 5ஐயும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்லி பார்த்தேன். என்னடா என்ன வேணாலும் சொல்லி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், வச்சேன் போனேன்னு. வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். ஆமா. அது வேள்வினா திருமணம்னு ஒண்ணு இருக்கு. முருகனுக்கு வேள்வி செய்து யாகத்துல திருமணம் நடந்ததான ஒரு வரலாறு. அதுக்கான பூர்வீகம் எங்க இருக்கு? மார்த்தாண்ட பக்கத்துல முருகன் கோவில் இருக்கு. இப்படி பல அர்த்தங்கள், பல காரணங்கள் ஆமா இருக்கு இந்த பூமியில. ஒரு விஷயம் தான், அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சரி இருக்கட்டும். ஆமா, நான் மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. சரி, மேலூர்ல இருந்து வர முடியல. நீங்க யாரு, என்ன விஷயம் வந்தீங்க? நாரத மகரிஷி. என் பெயர் நாரதன். நீங்க நாரதன்? பிரம்மச்சாரி. கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை. நாரம் என்றால் தண்ணி, தறி என்றால் பிறப்பது. நாரதர் பிறந்த உடனே கன்னியாகுமரி நாட்டுல 12 ஆண்டுகளாக இருந்த மழை இல்லாமல் இருந்த வறட்சி போகியதாம். அதற்கு காரணம் நானே. மழை நீங்க வந்தோன்னா மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு. சரி சரி சரி. நீங்க வந்தோட மழை வந்துச்சு, அதனால இங்க வந்துருக்கீங்க. இங்க சத்தம் கேட்டுச்சு வந்தேன். எங்க வந்திருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா சத்தத்தையுமா கேட்க முடியுது? அதான் சொல்லுங்க. குயில் தான் கூவுது. ஆமா ஆமா, அது குயிலு கூவும், மத்ததும் கத்து. குயிலு கூவுனா அது கொஞ்சம் இனிமையா இருக்கு. ஒரு பாட்டு சொல்லுவா, வாய்த்த திருநாகை வாகான தேவர் அடியால் பாவழுத்த நாவெடுத்து பாவாடினால் எட்ரா கழுதையினுடைய பட்டு கண்ணு சாட்டை எடுன்னு அழிக்கணும்னு சொல்ல ஒரு பாட்டு இருக்கு. அப்படின்னா கழுதை கத்துன மாதிரி இருந்துச்சு அவ பாடின பாட்டு. அது மாதிரி எல்லா சத்தத்தையும் கேட்க முடியாதுல்ல. அது அப்படி ஏதாவது ஒரு சத்தத்துல ஒரு இனிமையான சத்தம் இருக்குல்ல. இருக்குல்ல. இனிய உளவாக இன்னாத கூட கனி இருப்ப காய்க ஒரு தட்டு. எது கனி எது காய்? கனி வந்து பழம். பழம்னா என்ன, கனினா என்ன? ஐயா, பழம்னா பழம், கனினா எலுமிச்சா கனி. அதுதான் கனியா? ஆமா. பழம்னா எது? பழம்னா வாழைப்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு. வாழைப்பழம்னா நிறைய வந்துருச்சு வகை வகையா. எதோ பழம் வாங்கிட்டு வாங்கினா எதை வாங்கணும்? பழம் வாங்கணும்னா பெரும்பாலும் நிறைய பழம் வாங்கிட்டு வாங்க. வாழைப்பழம் தான் நிறைய வாங்க. ஒண்ணு பழத்துல எந்த பழம்? ஆமா இருக்குல்ல, அப்படி கேட்கணும். போய் பழம் வாங்கிட்டு வாங்க, 2 பழம் கொடுங்க. என்ன பழம் வாங்கணும்? பழம் வேணா அவங்க வாங்குறது சாப்பிடறது தக்கனாலும் வாங்குவாங்க. அது இல்லையா, பொதுவான பேர் இருக்குல்ல. இப்ப கோழி கூவிடுச்சுன்னு சொல்றோம், அது உண்மை. கோழியா கூவுது? அது எப்படி கோழி கூவும்? கோழிங்கிறது யாருக்கு உள்ள பேரு? கோழி வந்து பெண்ணுக்கு. அப்படி கிடையாது. பெட்டை ஆண் 2 இருக்கு. கோழி என்பது பொது சொல். மாடுனாலும் பொது சொல். எரும மாடு, பசு மாடு வித்தியாசம் இருக்குல்ல. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வழி இருந்து வானவரை அழைப்பர், வானவர்கள் வந்து வந்து காயசக்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும், செங்கதிரன் பரிக்காலும் தேர்க்காலு வழுகும், கூணல் பிரமுடித்த குற்றால திரிகூட மலையங்கள் மலையேன்னு திருவிட ராசப்பக்க விநாயகர் பாடுறார் குற்றால குறவஞ்சி நூலிலே. சரி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். மந்தினா என்ன? வானரம்னா என்ன? வானரங்கம் கனி கொடுத்துனா மலை. இது அவசரப்படாது. வானரம்னா குரங்கு. இதுனா மந்தினா? மந்தினா அது குரங்கு இல்லையா? 2 குரங்கு தான். 2 குரங்கு நான் பாடுவாங்க. அதான் நீங்க அப்படி சொல்லவும் நான் நினைச்சேன் வானரம்னா அப்படி கொடுத்து பழம் கொடுத்துச்சு குரங்கு போய் கடிச்சிருச்சு அப்படின்னு. வானரம்ங்கிறது ஆண் குரங்கு. மந்திங்கிறது பெண் குரங்கு. ஓ அப்படியா? அர்த்தம் இருக்குல்ல. வானரம்னா ஆண் குரங்கா, மந்தினா பெண் குரங்கு. நானே எனக்கே தெரியல. நானும் ஆண் குரங்குங்க. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லப்படுது விஞ்ஞானம். ஆமா. ஆனா ஒரு காலம் பாரு, விஞ்ஞானம் தம்பிச்சு போகும்னு ஐயா விவேகானந்தரை சொல்லி வச்சிருக்கிறார். என்ன சொன்னாரு? இப்ப நின்று திடீர்னு மின்சாரம் இருள் வந்துருச்சா? ஆமா. அப்ப இதை நம்பி இலை போடக்கூடாதுன்னு சொல்லுவா கிராமத்துல வழக்கம். சொல்லுவாங்கல்ல, இதை நம்பி இலை போடாதீங்க, வேற விளக்குது வச்சுக்கங்க. அந்த காலத்துல தீப்பந்தம் வச்சுக்கிட்டு வச்சுட்டா உலகமெல்லாம் இயங்கி கொண்டிருந்தது. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில மின்சாரம் வந்துருச்சு. விவேகானந்தர் சின்ன பிள்ளைல அவங்க அம்மாட்ட போய் சரி சொன்னாரு. அவங்க அம்மாட்ட, புவனேஸ்வரி மாதா கிட்ட, அம்மா நான் சாமியாரா போக விரும்புறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்படின்னு விவேகானந்தர் போய் கேட்டுக்காரு அம்மாட்ட. ஆமா. விவேகானந்தர் கேட்டோன்னு அவங்க அம்மா போன்னு சொல்லல, போகாதேன்னு சொல்லல. பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாப்பான்னாங்களாம். சரி. அவர் போய் கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு. வாங்கி வச்சுக்கிட்டு போன்ட்டார். இப்ப சாமியாரா போகணும்னு கேட்டாரு. அதை பத்தி அப்புறம் பேசுவோம் போங்கன்ட்டு. ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து கேட்கிறாரு, அம்மா நான் சாமியாரா போகணும், உத்தரவு கொடுங்க. அதே மாதிரி பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்பான்னா. எடுத்தாந்து கொடுத்தாரு. வாங்கி வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்ல, 99 நாட்கள் நடக்குது. ஓ. எடுத்தாந்து கொடுக்க, வாங்கி வச்சுட்டு போக சொல்லிட்டா. கடைசி வரைக்கும் அந்த அம்மா உத்தரவு கொடுக்கல. 100வது முறையா போய் அதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நான் ஜாமியாரா போகணும், உத்தரவு கொடுங்க. சரி போ, அந்த அறையில கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாங்கன்னா. அவரும் போய் கத்தியை எடுத்தாந்து கொடுத்தாரு. இப்ப நீ ஜாமியாரா போகலாம்னா. 99 தரம் சொல்லாத ஒரு விஷயத்த 100வது முறை அந்த தாய் சம்மதிக்கிறார். குழந்தை தான் பெற்ற புள்ள சாமியாரா போக. என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்றத 100 தடவை மயம் கேட்டிருக்க. அர்த்தம்
சொல்லு பேச்சு கேட்கறதா பிள்ளைக்கு அர்த்தம். அதான் உண்மை. ஆனா அது இன்னொரு அர்த்தம், கத்தி எடுத்தார சொன்னால கத்தியில இருக்கு கவனம். கத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் கூர்முனை தாய் பக்கமா இருந்துச்சு. வாங்கி வச்சுட்டு ஒத்துக்கல. கடைசியா 100வது முறை கொடுக்கும்போது கூர்முனை தம்பக்கமும் அடிப்பக்கம் தாய் பக்கமா கொடுத்தா. இப்ப சொன்னா, மகனே உனக்கு ஏன் இத்தனை நாள் பறிச்ச? ஒரு சாமியாரா போறவன் தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தாம மத்தவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். கத்தி உன் பக்கம் இருந்து உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அது இல்லாம நீ 99 முறையும் உன் பக்கம் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு கூர்பகுதியை வச்சா பாரு, அதுல உனக்கு தெளிவில்லை. தெளிவாகட்டும் இவ்வளவு நாள் வச்சேன். அப்ப தெளிவும் பெரிய விஷயம் இல்லையா? சிந்தனையும் எவ்வளவுக்கு சுதாரிப்பா கவனமா இருக்கான்னு அது பெரிய விஷயம் இல்லையாது. பக்குவப்படுத்துறது. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும்தான் இது புரியும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வரைபடத்தை, உலக வரைபடம் இருக்குல்ல, சரி ஆங்கிலத்தில் பேர் என்ன, மேப்பு, பளிச்சுன்னு வருது பாருங்க, MAP. சரி, அந்த வரைபடத்துல வாத்தியார் கேட்கிறாரு, தம்பி ஐயா விவேகானந்தரை கூப்பிட்டு, இந்த மாநிலம் எந்த இடத்துல இருக்குன்னு. அவர் ஒரு இடத்தை காட்டுறாரு, இங்கதாங்கய்யா இருக்கு இந்த மாநிலம். இல்லேன்னு வாத்தியார் மறுக்கிறாரு. இல்ல அதுதாங்க நீங்க கேட்ட மாநிலம், இல்லேன்னு மறுக்கிறாரு. அதுதான் சொல்றாரு. கோவம் வந்து வாத்தியார அடிக்கிறாரு. மாணவனை விவேகானந்தரை அடிக்கிறாரு. விவேகானந்தர் என்னதான் அடிச்சாலும் நீங்க அடிக்கிறதுக்காக நான் மாத்தி சொல்ல மாட்டேன், அதுதான் நீங்க கேட்ட மாநிலம் உறுதினாரு. சரி, அப்பவே வாத்தியார் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாக்குறாரு, விரிச்சு பாக்குறாரு, பரிசோதனை பண்றாரு. ஐயா விவேகானந்தர் சொன்னதுதான் சரியா இருந்தது. சரி, அந்த உடனே விவேகானந்தர் அவரே மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நண்பர்கள் ஆனார்கள். இப்ப வீட்டுக்கு போறாரு. அப்பவே வாத்தியாரு சொல்றத மாணவன் கேட்டிருக்கா, மாணவன் கேட்டத வாத்தியார் கேட்டிருக்காரு, சரின்னு. இப்ப அப்படியா இருக்கு. இப்ப வீட்டுக்கு போனோம்னா மாணவனை பார்த்து, தன் மகனை பார்த்து, அம்மா புவனேஸ்வரி மாதா கேட்கிறா, என்னடா மகனே சோகமா இருக்கேன், முகமெல்லாம் மாற்றமா இருக்கு. அம்மா வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டார், நான் சரியா சொன்னேன். சரி, சொன்னு ஏற்காம என்னை போட்டு அடிச்சு விட்டாருமா, அதான் மனசு வருத்தம். சரி பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அடிச்சாலும் நீ மாறாமல் உறுதியாக நீ சொன்ன சொல்ல இருந்ததுனால எப்போதுமே நீ எடுக்கிற கொள்கை நீதி நியாயமா இருந்தா எதற்காகவும் வழுவாதே, உண்மை நேர்மையாக இருக்க பழகு. விஷயம் இல்லையா? எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராகவும் அன்னை வளர்ப்பினிலே தாயை போல புள்ள போல போல சேலை. மண்ணு எப்படி இருக்கோ அது போலதான் வளரக்கூடிய பயிர் தரம் இருக்கும். உண்மை. நல்ல குடும்பத்து பிள்ளையினுடைய தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்பவே நல்ல குடும்பத்துல போந்தானா அவன் நல்ல நடைமுறை பழக்கத்தை சரியா இருந்தாலும் சரி, நடவுடை சொல்ல சொல்லுவா, நல்ல பிள்ளைக்கு புள்ள வந்திருக்கா பாரு, அதை சொல்லு அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது இல்ல. ஆமா சரி கேட்டேன். ஆமா, நான் தான் நாரத மகரிஷி எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வந்திருக்கலாம், பாத்துட்டு போலாம வந்துருங்க. சரி, வந்த காரணம் இருக்கட்டும். இப்ப என்ன யாருன்னு தெரியல, சொன்னா தானே தெரியும். நீங்க கேட்க வேண்டியானே, வந்ததுல இருந்து கேக்குறேன். நீ என்னமோ ஏற்கு மாறா பேசிட்டே இருக்க. ஏற்கு மாறா பேச நீங்க கேட்க வேண்டியா, நீங்க யாரும் என்ன கேட்க வேண்டியானே, கேட்டுட்டே இருக்கணையா. அதான் சரி, நீங்க நாரதரு, நான் யாரும் தெரியல. சொல்லுங்க பேர் என்ன? என் பேரு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன்னு ஒரு பேராடா? இல்ல பேரா சொல்ல மாட்டேன். அதான் சொல்லுவே இல்ல, பேர் வச்சா இல்ல. அச்சா சொல்லு, என்னன்னு சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். பேர் சொல்லுவே சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். எங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கியா, அப்ப சொல்லு. அங்க இருந்து வந்திருக்கியா, சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கியா? சிங்கப்பூர் போய் வந்திருக்கேன். சரி, நான் கேட்கறது பேர் சொல்லுவே இல்ல. அதான் சொல்லு. உனக்கு பேர் வச்சா இல்ல, உலகத்துக்கே தெரியும்ல. அப்புறம் உலகத்துக்கு தெரியும்ல, அந்த பேரை சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். ஏய், என்னை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? நீங்க கேட்டீங்க, அதுக்குதான் பதில் சொல்லிக்கிறீங்க. சொல்லு, என்ன பேர் என்ன? அல்ல, என் பேரே சொல்ல மாட்டேன். பேர் வச்சதே சொல்ல மாட்டேன். இருக்குல்ல நாட்டுல பேர்கள், சிக்கல் சிரமம் பேர் இருக்குல்ல, இருக்கு. அந்த மாதிரி ஊர்களுக்கு பேர் இருக்கு மாதிரி உனக்கு வந்து சிரமம், நீங்க சொல்ற மாதிரி உனக்கு வந்து சரி சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆமா, அப்பா வேற என்ன? எங்க அப்பா வேற தெரியாது. அப்பா வேற தெரியாதா? அசிங்கமா பேசுவாடா, அப்பா பேர் தெரியலன்னா? அது எங்க அப்பா பேர் தெரியாதுங்க. ஏன் தெரியாது? அப்பா தெரியுமில்ல? அப்பா தெரியுமில்ல? அப்பாவுக்கு பேர் இருக்குல்ல? இருக்கு. அது என்ன பேரு? அதான் தெரியாது. நல்ல பேர் வச்சாங்கடா, சொல்ல மாட்டேன், அப்பாவுக்கு பேர் தெரியாது. இதெல்லாம் இப்படி இருக்கே, உங்க அம்மா பேர் மறக்க மாட்டீங்கல்ல? மறக்காம இருப்பியா? மறக்க மாட்டேன். அதை சொல்லு. அவர் பெத்து வளர்த்த ஆளாக்கி 10 மாசம் சுமந்து 200 மணி நேரம் கருவில ஒரு குழந்தைய சுமக்கிறா. ஆமா, ஒரு தாயை போய் மறக்கலாமா? அப்ப 7200 மணி நேரம் சுமந்த தாய் குடியிருந்த கோயில் பேர் மறக்க மாட்டீங்கல்ல? சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். அதான் மறக்க மாட்டேன். நீ சொல்லு, யாரும் சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேடா சொல்றேன். அட மறக்க மாட்டேனாங்க. அட எங்க அம்மா வேற மறக்க மாட்டாங்க. பேர் வச்சாங்க மடப்பாயில. என்னது சொல்றது நானு? அறிவு இருக்காதா உனக்கு? பேர் ஒழுங்கா சொல்ல மாட்டேன். அட எங்க அம்மா வேற மறக்க மாட்டேன். எப்படிதான் இந்த பேரெல்லாம் வைக்கிறீங்க? கொடுமையா இருக்குது இதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். சரி, இங்க சத்தம் கடிச்சு ஆளியாரு உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. பெண்கள், பெண்களுடைய நாமோதயம் என்னவோ? நாமோதம்னா பேர் என்னன்னு கேக்குறியா? ஒண்ணு ஒரு ஆள் பேர் வள்ளி, ஒரு ஆள் பேர் குள்ளி. பொங்கல் இப்பதானே பொங்கல் போச்சு. ஆமா, பொங்கல் புத்தாண்டு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எப்படி? எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.
பொங்கல் என்னடா இது? அந்த வீடியோ பார்த்து சொல்லியிருக்காங்களா? அனைவருக்கும் பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள். என்னென்ன கொடுமை இதெல்லாம். நான் என்ன கேக்குறேன், பொங்கலோ பொங்கல்னு சொல்றான். ஆமா. ஏன் சொல்றான்? பொங்கலோ பொங்கல்னா கொலைய ஓடணும். பொங்கலோ பொங்கலோ நல்லா பொங்கணும் வாழ்க்கை, நம்ம நிறைய பொங்கணும். அதான் பொங்கலோ தீபாவளியோ தீபாவளி சொல்றது இல்லையே. அது வந்தா ஓயாம தீபாவளியில வெடி வெடிக்கணுமே, ஒரு ஓயாம இறந்தவனுக்கு கொண்டாடுறதானே அது. அதனால தீபாவளி சொல்றேன். மடை மாற்றிய கதைடா. துக்க நாளை வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்களா? இருக்கும் சொன்னா என்னத்த கண்டு என்ன தேதி எதை வேணாலும் சொல்றது, எதை வேணா. சரி அது போட்டேன். ஆமா, இந்த சத்தம் கேட்ட பொம்பளை பிள்ளையாரு உள்ள ஆள் இருக்குல்ல. ஆமா, வாழா அம்மா யாரது? எந்த ஆளோலம் சொல்லு குரல் கேட்டுச்சு. அந்த பிள்ளையாரு? அது என் தங்கச்சி இருக்குல்ல. தங்கச்சியா? ஆமா. யாரு? வள்ளி? ஆமா. இல்ல இல்ல, அது ஒரு நேரம். ஆமா ஆமா இருக்கட்டும். அந்த வள்ளியை பார்க்கணும். அதுக்கு மேல ஏன் ஆள் கூப்பிடு பாப்போம். ஆமா. என்னடா வச்சிருக்க குடும்பம் புழுந்தாண்டா. ஒரு பாசத்தை ஒரு பாசத்தை என்ன சொன்னிய காலில் விழுகிற சரியா? எந்த அளவு நீ அப்படியாடா கேட்டா? பேப்பையில என்ன கேட்டா? முகரைய பாரு, மூஞ்சி முகரை. என்ன சொன்னா அந்த புள்ள தவறா இருக்கு. ஏண்டா சுண்ணாம தின்னி பிச்சு போடுவே பாரு. சுண்ணாம போட டொப்பர் எதுக்குடா கூப்பிட்ட நீ? அந்த நேரம் அந்த புள்ள சாப்பிட நம்ம கொடுக்கலன்னு வார்த்தை. நீ மொத்தம் வாய எதுக்குடா கூப்பிட்ட? அந்த நேரம் நல்லா இருக்கு. அமர்ந்து சாமி. ஆமா, இல்ல நீங்க அப்படியே பொளந்து தள்ளி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலக்கி இடுப்பாட்டுல ஏடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாக்க ரெண்டு பேரும் சமமா
இதான் நான் சொன்னேன்ல, நீ சொன்னியா? என் தோதுமாது ஆடி பாடி வரவேற்றது உங்களுடைய குல வழக்கம். எல்லாருக்கும் அது வேலையா போச்சு. நீ முதல்ல எப்போதுமே எப்படி சொல்றது, குறைவான வார்த்தைகள் பேசக்கூடாது, நிறைவான வார்த்தையை பேசணும், மங்கள சொல்லணும். சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க சில ஊர்ல, நன்காடு இடுகாடு அப்படின்னு பெருமையான வார்த்தைகள் இருக்கு. எல்லா அவசொல்லுக்கும் உயர்ந்த சொல் இருக்கு. அதை சொல்லி பழகுவோம். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். நிதர்சனமா நடக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பாக்குறோமா இல்லையா? அதனால நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். அதனால பண்பாடு இப்பதான் சொன்னீங்க, பண்பாடு நிறைந்த நாடு இந்த நாடு. அதையெல்லாம் காத்துல வரக்க விட்டுட்டு காத்தா தெரிஞ்சவங்க நம்மளும் காத்தோட காத்தா போயிடுவோம். சொல்றது நம்ம என்ன செய்யணுமோ அதான் நமக்கு வாழ்க்கை. அதான் எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். ஆடி பாடி வரவேற்று மிக்க மகிழ்ச்சி. அடுத்த காவலில் ஆள் யாரு? நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்காங்க. சுவாமி அழைத்தார்கள். இன்னொரு அறக்கட்டை காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். கடல் வாசல் திருநாமம் புகழ்பாடும் தெய்வர்கள் தூது வருகிறது. திருவடிகள் சரணமாசி தருகவே, திருவடிகள் சரணமாசி தருகவே.
மாநிலமே உங்கள் புகழ் பாடலே. காஞ்சி 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 கண்டுபிடித்து கஸ்தூரி பொட்டு வைத்து தேவரை போற்றி நடந்து வர வேண்டும். சோலையிலே குமரனர் பார்வையிலே உலகிலாது வாழும் எங்கள் குலமே என்று கொண்டாடி வாடி ஆடும் ஆட்டமே. நதினை சோலையிலே நடைந்த வேளையில் நாடி வந்த நாரதர் முடி சுவாமி, எனை நாடி வந்த நாரதர் முடி சுவாமி. வருக வருக நாரதர் மகரிஷி வருக, கலைவாணியின் மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனே வருக, கலைவேந்தனே வருக வருக என்று வரவேற்று இந்த வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு எங்களை எல்லாம் காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். மனம் போல் வாழ்க. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமை என்று மந்திரம் மண் என்றால் திறம், மண் என்றால் திறம் காப்பாற்றுவது ஆகையினால மனதை காப்பாற்றும் மந்திரமாக இருக்க வேண்டும். அம்மா உங்களுக்கு என்ன வேலை? அந்த இருந்து நானும் உங்களை கேட்பேன் தான் பாக்குறேன். எதுக்கு வந்தா தெரியாம நிக்கிறேன். கேட்க வாங்க. சந்தேகமே வேண்டாம். வந்ததே வேஸ்ட்ங்கிறீங்களாங்க. அப்புறம் சந்தேகம் சொல்றீங்க. படாம கேட்ட ஐயா எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வரம்? கேட்கவா? அப்புறம் உள்ள வந்து வைய மாட்டியே நீ. நீங்க கேளுமா, நாயே ஒன்னே திட்ட உசுரே நின்ற. இப்படியே எத்தனை பேர் வந்தா நீ சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லி ஒன்னோட பொய்யா பேசுறியா? முதல்ல எனக்கு ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். ஐயா நீங்க அஷ்டம சித்துக்கள் 19 படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 19 என்னடா 19 நீங்க எதுக்கிட்ட திட்ட மாட்டியான்னு கேட்டியா? வாய பொசுறோம். சொல்லு இல்ல செய்டாத. ஒரே ஒரு வரம். என்ன வரம்? சிறுச பெருசாக்குவீங்க, பெருச சிறுசாக்குவீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் சொல்லவே இல்லையே. கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. எவன் சொன்னான் எல்லாம்? ஐயா நீங்க இப்படியே பெருசாக்கி சொல்லிடா கூட்டிட்டு வந்தேன். என்ன காவடி பேரு என்னதான் முடிவு 2 பேரும்? இது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வந்து கேளு வா. எனக்கு முட்டி 7 அடி முகன அவன் வாத்தியாரு